அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், இதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமணத்துக்காக நம்மள்கிட்ட பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பொருத்தம் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன், அந்த பையனுடைய ஜாதகம் இது. அந்த ஜாதகத்தை வச்சு அவருக்கு சொல்லியிருந்தேன், இந்த திருமணம் நடக்கும், அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு பிரிவை கண்டிப்பாக சந்திப்பீங்க. கணவன் மனைவி 2 பேரும் பிரிவீங்க. அங்கே ஒரு துர்மரணம் நடக்கும். அதன் பிறகு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, அந்த துர்மரணம் யார் அப்படிங்கும்போது அவங்க மாமியாருக்கே கூட இருக்கலாம், அவங்க மனைவியினுடைய தாய்க்கு கூட இருக்கலாம். அவர்கள் உங்களோட இல்லற வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அம்மா அதெல்லாம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடய விவரத்தை நம்ம இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம். லக்னத்துக்கு நட்சத்திரம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதே சமயத்தில் அந்த ஜாதகத்தினுடைய ராசி அப்படிங்கும்போது மீன ராசி. ராசிக்கு நட்சத்திரம் அப்படிங்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வாங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த ஜாதகர் சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம். அவர் சந்திரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ முடக்கு ராசியாக இந்த மீன ராசியை வரக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது. மேலும் இவர் பிறந்த கிழமை சனிக்கிழமை. இவருடைய திதி சதுர்தசி திதி, வளர்பிறையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு திதியும் 2 வீடுகளை திதி சூன்யம் செய்யும். ஆனால் சதுர்தசி திதி மட்டும் 4 வீடுகளை திதி சூன்யம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த 4 வீடு என்னென்னு சொல்லி பார்க்கும்போது மிதுன ராசியும் கன்னி ராசியும் மீன ராசியும் தனுசு ராசியும் என்று சொல்லக்கூடிய 4 ராசிகளையும் திதி சூன்யம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ குரு புதன் அங்கு திதி சூன்யத்துக்கு உண்டான பாவக அதிபதிகளாக வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அப்படிங்கும்போது அது மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர் அங்கே வாங்கக்கூடிய நட்சத்திர சாரமே புனர்பூசம் நட்சத்திரத்தை, அதாவது குருவோட நட்சத்திரத்தை தான் வாங்குகிறார். மேலும் மேசராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த லக்னத்துக்கு 7ங்கிறது மனைவியினுடைய தாய் அப்படிங்கிறது மேசராசிக்கு 4ஆவது வீடு. அது கடகராசியாக வரக்கூடிய ஒரு தன்மை. அந்த கடகராசிக்கு அதிபதி அப்படின்னா சந்திர பகவான். அந்த சந்திரன் இந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் இவர் பிறந்த கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி பார்த்தோம். மேலும் பார்த்தோம்னா இந்த சனி இவருடைய சுகஸ்தானத்தில் போய் நிற்கிறார். இந்த 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நின்று 3ஆம் பார்வையாக அந்த 6ஆம் வீட்டு ஆகிய மீன ராசி இவருடைய ஜென்ம ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அதே போல் இந்த அம்சப்படி இவருடைய லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் வீடாகிய மிதுன ராசியில் சனி பகவான் நின்று அங்கேருந்து 3ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. எங்கே பார்த்தாலும் சனி சந்திரன் இணைவு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ இந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ சனிச்சந்திரன் தொடர்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த திருமணம் தாமதப்படுத்தி திருமணம் நடக்கும். இல்லை நாங்கள் பொருளாதார வசதியில் நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும், 2 வீட்டுக்காரரும் ஒத்து வரும்போது திருமணத்தை நடத்திடும். ஆனால் இடையிலேயே பிரிவை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த அம்சப்படியும் லக்னத்துக்கு 7 சனி. அப்போ 7ங்கிறது மனைவி நிலை. அந்த மனைவிக்கு 4ஆம் இடங்கிறது மனைவியினுடைய தாய். அந்த வீட்டுக்கு அதிபதி புதன். ஆக புதன் வீடு ஆல்ரெடி திதி சூன்யங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதனால் ஒரு சஞ்சலம், ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அங்கே வந்துடும். அந்த புதன் இந்த ஜாதகத்தில் அம்சப்படி லக்னத்துக்கு 2ஆம் வீடு ஆகிய மகர ராசியில் போய் உட்காந்துடுறார். அப்போ குடும்பஸ்தானத்தை இவர் தடை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து ராசிப்படி மகரத்தில் நின்ன சனி சந்திரன், அதாவது மாமியாரை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. மாமியாருங்கிறது 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவத்துக்கு அதிபதியான சந்திர பகவானை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அடுத்து இந்த 7க்கு 4 10ஆம் வீடு மாமியார், அது கடகராசின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த திதி சூன்யத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த காரக உறவால் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மேலும் இந்த ஜாதகருடைய ஜென்ம ராசியே மீன ராசி தான். அதுவும் 6ஆம் வீட்டில் வரக்கூடிய நிலை. அப்போ மருத்துவம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு டிசீஸால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி, சுவாச பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அப்போ இந்த முடக்கு ராசி மீனராசியாக வருது. அதே சமயத்தில் அந்த 10 என்பது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது, கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது, தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த எல்லாத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது சந்திரன். அந்த சந்திரன் இவருக்கு மாமியார் நிலையாக வரக்கூடியது, தாய் நிலையாகவும் வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. தாய் அப்படின்னா சந்திரனை தான் தாய் கிரகமாக எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல 10ஆம் எடுக்கும்போது மாமியார். அப்போ மாமியாருக்கு உண்டான பாவகத்துக்கு அதிபதி சந்திரன். அதனால் இங்கே இதை எடுத்துக்கிட்டோம். அதே போல் இவருக்கு இந்த விவரங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக இவங்களுக்கு திருமணம் நடந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு முந்தா நேற்று தான் இவங்க நம்மள்கிட்ட திருப்பி ஜாதகம் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படி வந்தப்போ தான் அவர் இதை சொல்லியிருந்தார். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே
எங்கள் மாமியார், எங்கள் மனைவியினுடைய தாய் எங்களை சேர விடாமல் பிரிச்சுட்டாங்க. 2 வருஷம் நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிருந்தோம். இப்போ மாமியார் சுவாச பிரச்சனையினால் மூச்சு விட முடியாமல் தடுமாறி ரொம்ப முடியாமல் இருந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த கிரகங்கள், அந்த ராசி சக்கரம், நடக்கக்கூடிய தசாபுத்திகள், நம்ம வாங்கியிருக்கக்கூடிய திதி, இது எல்லாத்தையும் இணைத்து நம்ம இவங்களுக்கு பார்க்கும்போது, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது அவர்களுக்கு நடைமுறையில் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். மேலும் இப்போ இவங்க 2 பேரும் 2 வருடங்கள் கழித்து அதன் பிறகு இன்புற்று வாழ்வதற்கு இறைவன் வழி செய்திருக்கிறார். தொடர்ந்து வாழ வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை என்று சொல்லி மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதமித்ரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் ஜோதிடர் ராக்ஃபோர்ட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன்.